நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம போல் சரும பாதிப்பாளர்கள் தயவு செஞ்சு வீட்டில் முடங்கி நம்மளுடைய இனிமையான லைஃப்பை இழந்துடாதீங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய சரும பாதிப்பை விரைந்து கூட குணமாக்கிக்கலாம். ஆனால் திரும்பி பார்த்தா நம்ம இழந்த அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மீட்டு கட்டமைக்க முடியாது. ஓகேங்களா? அது அந்தந்த வயதில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? சந்தியாவையும் பிள்ளைங்களையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அழைச்சிட்டு வரேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆல்ரெடி 3 டைம் பக்கமாக இந்த விலங்குகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கிறேன். சந்தியா கோவில், குளம் லவ் பண்ணும்போது அங்கே லோக்கல் உள்ள பார்க் அப்படி தான் கூப்பிட்டு போயிருக்கிறேன். பிள்ளைங்களும் அதேமாரி தான், அங்கே உள்ள லோக்கல் பார்க் தான். ஆனால் இங்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அழைச்சிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணானுங்க. ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் இருக்குது. அது எல்லாமே ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்க நான் இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் இந்த உயிரியல் பூங்காவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூங்காவுக்கு நீங்கள் சேலம் வரீங்க அப்படின்னா ஏற்காடு சுற்றி பார்த்துட்டு இதுமாரி விலங்குகளுக்கான சரணாலயம், சித்தர் மலை, மேட்டூர் டேம் இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே போல் இங்கே பல மூலிகைகள் மரங்களும் இருந்துச்சு. கருங்காலி, வெல்வம், இன்னும் பல மூலிகைகள் மரங்கள், செடிகள் இதுவுமே இங்கே இருக்குது. இது வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில், தமிழ்நாட்டுடைய வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் செயல்பட்டுச்சு. அண்ட் அதே போல் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, தயவு செஞ்சு வீட்டில் முடங்க வேண்டாம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம திரும்பி பார்த்தா நமக்கு எதுவுமே ஒரு ஃபுல் ஃபீல் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. மகிழ்ச்சியாக நம்ம வாழ்ந்து இறக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி 4 பேர்த்துக்கு 4 நல்லது செய்யணும். நம்ம நினச்சதை சாதித்து முடிக்கணும். இதை இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, கண் பார்வை இழந்த எத்தனையோ மாற்றுத்திறனாளி பெண்கள், ஆண்கள் தன்னம்பிக்கை இழக்காமல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க, வெளி உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அழகையும் பார்க்க முடியல, உலக அழகையும் பார்க்க முடியல. அப்படி இருந்தும் அவங்க ஒருபோதும் தன்னம்பிக்கை விட்டது கிடையாது. ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி ஒருத்தர் சார்ந்தும் வாழ மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னைத்தானே மெருகேற்றிக்குவாங்க. அதை தான் நான் சொல்கிறேங்க. எதையும்